இந்த என்கவுண்டரை வந்து ஏற்றுக்காது. இந்த என்கவுண்டருக்கு முறையாக பர்மிஷன் பெற்றிருக்கணும், முறையாக அப்ரூவல் ஆயிருக்கணும். இந்த என்கவுண்டர் எதனால் செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு வேணுன்ற டாக்குமெண்ட்டை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த வேலையை செய்கிறது யாருன்னா சிபிசிஐடி, கிரைம் பிரான்ச்சு, அப்புறமா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கோர்ட்டுக்கு இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். பட் இந்த இடத்துலையும் ஹியூமன் ரைட்ஸ் வந்து சல்யூட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அப்போது அந்த கேஸ் எந்த அளவுக்கு ரணகலமாக இருக்கும், அவங்க மனசு எத்தனை பேர் மனசை உலுக்கியிருக்கோம் இந்த கேஸ் அப்படின்றத வந்து நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய ஒன்று. என்கவுண்டரில் நிறைய மர்மம் இருக்குது. இன்றைக்கி இந்த என்கவுண்டரில் ஒரு எம்ப்ளாய், ஒரு கூலி வேலை செய்கிறவனை சர்வசாதாரணமாக என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இதே என்கவுண்டர் ஒரு எம்எல்ஏ பையனோ, இல்லை ஒரு மினிஸ்டர் பையனோ, இல்லை ஒரு சிஎம் பையனையோ, இல்லை ஒரு விஐபி பையனையோ, இந்த மாதிரி யாராவது பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்கொடுமையை செய்திருந்தால், இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த என்கவுண்டர் நடக்கப்பட்டிருக்கு. இந்த என்கவுண்டர் பண்ணோட நபர்